திருப்பத்தூர் மாவட்டத்தில் நத்தம் ஊராட்சியை முதன்மை ஊராட்சியாக உருவாக்க நாள்தோறும் பணி செய்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி குமார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் நத்தம் ஊராட்சியில் ஊழலற்ற நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் எந்த பணிக்கும் கையூட்டு பெறுவதில்லை என பெயர் பலகை வைத்து அசத்தும் ஊராட்சி மன்ற தலைவரை பாராட்டும் பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டது. அப்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் கந்திலி ஊராட்சி ஒன்றியம் நத்தம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக ரங்கசாமி குமார் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தான் பொறுப்பேற்று கொண்ட நாள் முதல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் எந்த காரணத்திற்காகவும் யாரிடமும் பணமாகவோ அல்லது நன்கொடையாகவோ லஞ்சம் பெறுவதில்லை என பெயர் பலகை வைத்து நத்தம் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய தேவைக்கு எந்த நேரமும் தன்னை அணுகலாம் எனவும் தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை செய்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ற சான்றிதழை அப்போதைய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கி கௌரவப்படுத்தினார். மேலும் ஊராட்சியில் உள்ள சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாதந்தோறும் சுத்தம் செய்து முறையாக பராமரித்து பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார். நத்தம் ஊராட்சியில் 3 பெரிய ஏரிகள் உள்ளது. அந்த ஏரிகளுக்கு செல்லக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு ஏரிகளுக்கு மழைநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் வறட்சியிலிருந்த அப்பகுதி தற்போது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நத்தம் ஊராட்சியில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 100 பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் மூலமாக சுமார் 200 கறவை மாடுகள் வாங்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் தற்போது தங்களின் குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வருகின்றனர். அதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அதிக பயனாளிகள் கொண்டது இந்த ஊராட்சிதான். இங்கு 1500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர். தனது ஊராட்சியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து அரசு பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த நிதியில் இருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். இது போன்ற பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி குமார் அவர்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.